26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ வந்து கடந்த ஒரு 8 மாசமாக தான் சட்டம் ஒழுங்கு பிரிவில் இருக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன ஒரு டிரான்ஸாகவே அவங்க இன்ன வரைக்கும் பார்க்கல. ட்ரைனிங் முடிக்கிற அன்னைக்கு தான் தெரியும் நான் திருநங்கைன்னு எங்கள் மேடத்துக்கு. எங்கள் மேடம் அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி, நீ திருநங்கையாம்மா, எங்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதாவது வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஒரு 500 மெம்பர்ஸ், 500 பெண் போலீஸ் தான் எடுத்துருக்குறாங்க, என்னையும் சேர்த்து. அதாவது இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து ஒருத்தன் தவறான நோக்கத்தோடு பேசுகிறான், பழகுறான், மினிமம்னால அவன் வந்து 7 to 10 years ஜெயில். இதில் வந்து முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைங்களாம் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளும் 18 வயசுக்குள்ளே இருக்க ஒரு ஆண் குழந்தைக்குமே இன்றைக்கி செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குது. நான் அந்த லைஃப்பில் நானும் இருந்தவங்க, அந்த லைஃப்பில் நானும் ஒரு பையனாக இருந்தேன், எனக்கு செக்ஸ் நினச்சேன். இந்த படைகள்லாம் அப்போ இருந்தது. நான்லாம் இன்றைக்கி நான் படிச்சுன்னு ஒரு பையனாக தான் மேபி இருந்திருப்பேன். எங்கள் வீட்டில் என்ன கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஏற்றுக்கல, கொஞ்ச நாளுங்கிறது ரொம்ப நாள் ஏற்றுக்கிடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறேன்னு அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் அவங்களே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாமே நான் திருநங்கையாக இருக்கையில் எனக்கு இந்த பவர் கிடைக்கல. நான் வந்து இந்த திருநங்கைகளோடு சேர்ந்து யாசகம் தான் கேட்டுக்கிறேன். அந்த லைஃப்பில் என்ன தண்டஸ் ஒருத்தர் வீட்டிலே இருக்கிறான், ஏன் வீட்டில் இருக்கா, வேலைக்கு போக மாட்டாளா, இந்த மாதிரி வார்த்தை கிடைக்கிற எனக்கு அது பிடிக்கலை. இல்லை நான் படிக்கணும்னு எனக்கு செம்ம அடி, எனக்கு செம்ம பிரச்சனை பண்ணாங்க. எனக்கு என்ன ஆனாலும் அவங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற சில வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா எழுதி வீடு பூந்து பிரச்சனை பண்ணி வீட்டை அடித்து உடச்சி பண்ணுற அளவுக்கும் போயிட்டேன். இவங்களால் இன்னொரு இடத்துல போனேன். அவங்க நம்மளை வந்து ஸ்பை மாதிரி வச்சு நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னே கண்காணிச்சு ஒரு 4 வருஷம் எனக்கு ரொம்ப மென்டலி அண்ட் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணாங்க. 2021க்கு முன்னாடி இந்த ரோட்டில் சும்மா நடந்து போனால் கூட, என்ன அக்கா எப்படிக்கா இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி மட்டமாக பேசணுங்களும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காங்க. நம்மளோட சிங்கப்பெண் படையிலேருந்து ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம். அதில் இருக்கிற ஒரே ஒரு திருநங்கையாக இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க தீபிகா அவர்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது பார்க்குறப்போ. ஒரு திருநங்கை போலீஸ் ஆகி இப்போ வந்துட்டு சிங்கப்பெண் படையில் இருக்கிறப்போ, ஏன்னா பெண்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாதுகாப்பு உங்களுக்கு எவ்வளோ அவசியப்பட்டிருக்கும், எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அதே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்து நின்றுட்டுருக்கீங்க. முதல்ல வந்து எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? இதில் நீங்கள் செலக்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு தருணம் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வணக்கம். என்னோடய பேர் தீபிகா காமராஜ். என்னோடய சொந்த ஊர் வந்து தென்காசி. ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நான் திருநங்கை லைஃப்பை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணேன். 2017 போலீஸ் எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆனேன். 2018 ஃபெயிலு. யாருக்கும் வந்து முதல் படியே வெற்றின்னு சொல்ல முடியாதுல்ல. மாறி மாறி ட்ரை பண்ணேன். 3 வாட்டி ஃபெயில் ஆனேன், 4வது வாட்டி பாஸ் ஆனேன். இப்போ வந்து கடந்த ஒரு 8 மாதமாக தான் சட்டம் ஒழுங்கு பிரிவில் இருக்கிறேன். அதில் இருக்கையில் எங்கள் கீழ்ப்பாக்கம் டிஸ்ட்ரிக்ட் ஏசி மற்றும் டிசி மேடம், இவங்க 2 பேரோட அறிவித்தலும்படி, ஏன்னா வந்து அவங்க வந்து என்னை ஒரு டிரான்ஸாகவே அவங்க இன்ன வரைக்கும் பார்க்கல. நானும் அந்த ஸ்டேஷனில் இருக்க ஒரு ஃபீமேல் தான். அப்போ பெண்களுக்கு இந்த சிறப்பு படையில் இந்த பொண்ணை அனுப்புனா கரெக்டாக இருக்கும், தைரியமாக ஃபோல்டாக பேசுது ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் அப்படின்னு அவங்க நினச்சி அனுப்புனாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது, நான் உள்ளே போய் ட்ரைனிங் முடிக்கிற அன்னைக்கு தான் தெரியும் நான் திருநங்கைன்னு எங்கள் மேடத்துக்கு. எஸ், அவங்களுக்கே தெரியாது. எங்கள் மேடம் அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி, நீ திருநங்கையாம்மா, எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்மா, நான் உங்களை இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன். இருக்கட்டும் மேடம், நான் பெண்களாக இருக்க தான் ஆசைப்பட்றேன், நான் திருநங்கைன்னு செப்பரேட்டாக காமிச்சா அப்புறம் வேறு மாதிரியா இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. நான் ஒரு பெண் தான், பொம்பளை பிள்ளையாக தானே மாறணும். திருநங்கைகள்னு எங்களுக்கு பேர் வச்சுருக்கணும், திருநங்கைகள்னு வச்சுருக்காங்க. நான் என்னோடய பேரை வந்து திருமங்கைன்னு தான் சொல்லுவேன், நான் திருமங்கை. அக்கா, இந்த ஒரு சிங்கப்பெண்கள் படைக்கு உள்ளே போகிறோன்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ் இவங்ககிட்ட இருக்குது, இதனால தான் கண்டிப்பாக அதில் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்கன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்ல. உங்ககிட்ட என்ன விஷயங்களுக்காக வந்து செலக்ட் பண்ணது? என்ன விஷயத்துக்கு நான் அதை தான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கனிவாக பேசுவேன். இப்போ ஒரு ஸ்டேஷனில் நான் G7 சேத்பட் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிக்கிருக்கிறேன். எங்கள் ஸ்டேஷனுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா வேறு யாராக இருந்தாலும் என்ன போ அப்படியே அவங்க ஒரு கோவத்துலேயே, நான் ஃபஸ்ட்டு அவங்கள அந்த வார்த்தை யாராக இருந்தாலும் சொல்ல மாட்டேன். உட்காருங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க,
அவங்களுக்கு அந்த 2 வார்த்தை சொன்னாலே அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட கஷ்டங்களை நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா வந்து காவல்ங்கிறது வந்து அந்த காலத்து கடவுளுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ நாங்கள் அதே வேலையை செய்கிறோம். அப்போ நாங்கள் கடவுளுக்கு ஈடானவங்க தான். அப்போது நம்மளை தேடி ஒருத்தவங்க குறை சொல்ல வராங்கன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம கடவுளாக தான் தெரியும். கடவுள் வந்து பொறுமையாக தான் பேசணும். கோவமாப்பட்டு அது இது பண்ணார். நான் பொறுமையாக அவங்களோட நிதானமாக பேசுவேன். யாராக இருந்தாலும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் எங்கள் மேடம் வந்து என்னை செலக்ட் பண்ணி இந்த டீமுக்கு அனுப்புனாங்க. அக்கா, இப்போ வந்து இந்த டீமில் வந்துட்டு சிங்கப்பெண்கள் படை ஆரம்பத்தில் சொல்கிறப்பவே எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இப்போவுமே அந்த படை வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யப்படும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறோன்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு முன்னாடி ஒரு பெண்ணாச்சும் இருக்காங்க, சிங்கப்பெண்ணிலேருந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுறாங்க. இதை தாண்டி எத்தனை விஷயங்கள் வந்து இந்த ஒரு படை மூலியமாக செய்கிறாங்க? அதாவது வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஒரு 500 மெம்பர்ஸ் 500 பெண் போலீஸ் தான் எடுத்துருக்குறாங்க, என்னையும் சேர்த்து. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு 20 பேர் மினிமம், ஒரு எஸ்ஐ 2 அதர்ஸ் 2 போலீஸுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து கீழ்ப்பாக்கம் சரகத்தில் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் இதில் வந்து 2 எஸ்ஐ 4 போலீஸ் இருக்கிறோம். எங்களுக்குள்ளே 2 ஷிஃப்ட்டு போட்டு பார்த்துக்குறோம். இதில் என்னென்னா காலையில் 7 to 2, 2 to 12 இதுதான் எங்களோட ஒரு டைமிங் ஷெட்யூலு. இதில் வந்து முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைங்களாம் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளும் 18 வயசுக்குள்ளே இருக்க ஒரு ஆண் குழந்தைக்குமே இன்றைக்கி செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குது. சில ஆண் குழந்தைகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டில் தெரிஞ்சால் நம்மளை எப்படி பார்க்குறாங்களே. நான் அந்த லைஃப்பில் நானும் இருந்தவங்க. இப்போ நான் திருநங்கையாக இருக்கேன்னா அந்த லைஃப்பில் நானும் ஒரு பையனாக இருந்தேன். எனக்கு செக்ஸ் நினச்சேன். இதே இந்த படைகள்லாம் அப்போ இருந்தது. நான்லாம் இன்றைக்கி நான் படிச்சுன்னா ஒரு பையனாக தான் மேபி இருந்திருப்பேன். ஒரு டீச்சராகவோ ஒரு போலீஸாகவோ ஆயிருப்பேன், பையனாகவே ஆயிருப்பேன். ஆனால் எனக்கு அன்றைக்கி நடந்த செக்ஸ் ஹராஸ்மெண்ட் என்னால் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியலை. இன்றைக்கி அதிலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன். அப்போ பௌத் மெய்னிங் 2 பேருக்குள்ள என்ன ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் எங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். ஒரு பொண்ணையும் சரி ஒரு பையனையும் சரி, ஒரு 18 வயசுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தைங்களை எங்களால் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட முடியும் மெயின். ஏன்னா அவங்க எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது ஒன்று. 2வது பெண்களுக்கு மெயின் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பொது நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். இவங்கெல்லாம் டெய்லி வந்து கால் டாக்ஸி, பஸ்ஸு, பொது நிறுவனங்கள் ரயிலில் டெய்லி போகிறாங்க. அதில் பின்னாடி வரசிங்னு வருது, ராக்கிங் பண்ணிட்டு வர்றது, அவங்கள தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதிலிருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதே எங்களோட ஃபஸ்ட்டு வேலையே. ஸோ இது வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், உங்ககிட்ட கால் பண்ணணும், 181 கால் பண்ணால் கண்டிப்பாக வந்து அங்கே சிங்கப்பெண்கள் படை வரும். அங்கே வந்து ஏதோ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கப்படும், உடனடியாகவே ஆக்ஷன் எடுக்கப்படுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் தண்டனைகள் எந்த மாதிரி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து எப்போவுமே சொல்கிறது, என்ன தவறு நடந்தாலும் அந்த இடத்துல தண்டனை கடுமையாக இருந்தால் தான் அந்த தவறு திரும்ப நடக்காது, அந்த சொசைட்டி ஒரு மாதிரி திரும்ப ஷேப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதில் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வாய்ப்பு உண்டு? அதாவது இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து ஒருத்தன் தவறான நோக்கத்தோடு பேசுகிறான் பழகுறான், மினிமம்னால அவன் வந்து 7 to 10 years ஜெயில். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணி கொடூரமாக, அவங்களுக்கு தெரியும் நிர்பயா கேஸ் உங்களுக்கே தெரியும், இந்த இந்தியா ஃபுல்லாக பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து கொடூரமாக செஞ்சாங்க. லைஃப் லாங் தூக்கு தண்டனை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சட்டத்திலே, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இன்னும் நிறையா. இப்போ புதுசாக வேறு ஐபிசி சிஆர்பி செக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பிஎன்எஸ்எஸ்ன்னு கொண்டு புதுசாக சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுதலில் நிறையா இன்னும் உள்ள இந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணால் எவ்வளோ தண்டனைகள், இன்னும் நிறையா விஷயம் நிறையா சொல்லுங்க. அதாவது ஒரு பெண் மேலே கை வச்சா கடுமையான தண்டனைங்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நான் ஆணாக இருக்கப்போ கூட என்னை வந்து ஹராஸ் பண்ணாங்க. ஒரு திருநங்கையாக மாறுறப்போ இன்னும் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபேமிலியோட அக்செப்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஏற்றுக்கல. கொஞ்ச நாளுங்கிறது ரொம்ப நாள் ஏற்றுக்கிடவே இல்லை. நான் திருநங்கையாக வந்து அவங்கக்கிட்ட நான் என்னை புரிய வைக்கவங்களே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிய வச்சேனே. அதுவும் புரிய வைக்க காரணம் மெயின் வந்து நான் அந்த டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறேன்னு அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் அவங்களே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. வேலைக்கு வந்ததுக்கப்புறம் என் வீட்டில் எல்லா டிசிஷன் எடுக்கிற முதல் ஆளே நான் தான். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, அத்தைங்க இருக்கிறாங்க. ஒரு பெரியவங்க தான் வீட்டில் எல்லா டிசிஷன் எடுப்பேன். இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி வைக்கலாமா, ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லாமல் அவங்க வந்து நாங்கள் இந்த வேலை செய்ய போகிறோம், இத்தனாம் தேதி டேட் ஓகேவா நீ சொன்னேன்னா நாங்கள் அதை வைக்கிறோம். அப்போ ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாமே நான் திருநங்கையாக இருக்கையில் எனக்கு இந்த பவர் கிடைக்கல. நான் திருநங்கையாக இருக்கையில் சில நேரம் சொல்லுவாங்க சில விஷயம், சில நீ ஊருக்கு வராத எல்லாரும் பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படிம்பாங்க. ஊருக்கு வந்து எப்படின்னா
யாருமே இல்லாட்டி இது இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும், அந்த டயத்தில் வராதும்பாங்க. ஏன்னா ஊர் ஜனம் ஒரு மாதிரி அவங்க எல்லா டைம் போவேன். அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு இன்றைக்கி எல்லாத்துக்குமே நாங்கள் எங்கள் ஊரில் தீபிகாவாக தான் தெரிகிறேன். தீபிகா காமராஜாவை தான் அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். தீபிகா வந்துட்டாண்டியே நீங்கள் எப்படி இருக்க நல்லா இருக்கியா, வேலையெல்லாம் எப்படி போகுது, அந்த அளவுக்கு எல்லாருமே அதாவது என்ன பையனா பார்த்தவங்க நீங்கள் வாடி பொடின அளவுக்கு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு. நம்ம சமுதாயம்னு ஒன்று இருக்கும்ல அக்கா, நம்ம வந்து நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியே வரப்போவோ இல்லை வந்து வீட்டில் சொல்லி அங்கே ஆதரிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயம் திருநங்கை சமுதாயம் அவங்கள ஆதரிச்சிருக்கும். அதே இடத்துல நம்ம அவங்களுக்கு எதிராகவோ இல்லை வந்து நம்ம ஒரு விஷயம் தானாக முயற்சி பண்ணி செய்கிறப்போ அதுக்கான எதிர்ப்புகள் நிறையா வரும்ல, அந்த சமுதாயமே நம்மளை எதிர்க்குங்கிறப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? 2010 திருநங்கை சென்னையில் கால் வச்சேன். ஒரு திருநங்கை அம்மாக்கிட்ட வந்து அடைக்கலம் அவங்க கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் லைஃப் நல்லா போச்சு. எனக்கு சர்ஜரி பண்ணி பார்த்தாங்க, பெண்ணுக்கான சர்ஜரி. நான் வந்து இந்த திருநங்கைகளோடு சேர்ந்து யாசகம் தான் கேட்டுக்கிறேன். அந்த லைஃப்பில் நல்லா ஸ்மூத்தாக போச்சு அந்த டயத்தில். பட் எனக்கு அந்த ஏஜ் தாண்ட 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 நம்மளுக்கு அந்த மெச்சூர் வரையில் நம்மளை ஒருத்தங்க கேலி பண்ணுறது, நம்மளை கேட்குற வார்த்தைகள் நம்மளுக்கு சுருக்குன்னு குத்தும். இப்போ ஒரு 20 வயசு வரைக்கும் 21 வயசு வரைக்கும் ஒரு பையனோ பொண்ணோ வீட்டில் படிச்சுட்டு இருக்கையில் அப்பா அம்மா நம்ம எதுவும் கேட்க மாட்டாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் சும்மா என்ன தண்டை சோறு தின்னுட்டு வீட்டிலே இருக்கிறான், ஏன் வீட்டில் இருக்கா, வேலைக்கு போக மாட்டாளா, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு ஒரு ஹேட் ஆகும். அந்த மாதிரி 21 வயசு வெளியே இதாகையில் எனக்கு இவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு இந்த சொசைட்டி பேசுகிற உனக்கு என்ன நல்லா தானே இருக்கிற, கை கால் வச்சுட்டு பிச்சை எடுக்கிற, இப்போ எங்கேயா வேலை பாரு அப்படின்னு சொல்லியே மைண்டு இது பண்ணல. நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், அம்மா நான் படிக்கணும், இல்லை நம்மளுக்கு இதுதான்ப்பா லைஃப், இப்படி தான் இருக்கணும். அவங்க வந்து இது ஒரு பிரின்சிபலாக இது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நடைமுறையாக வைக்கும். எனக்கு அது பிடிக்கலை. இல்லை நான் படிக்கணும்னு எனக்கு செம்ம அடி, எனக்கு செம்ம பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் இருந்து அவங்கக்கிட்ட இருந்து வெளியேறி எனக்கு டேரெக்டாக விடலை. ஒரு ஆர்கனைசேஷனில் கூப்பிட்டு போய் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு என்ன ஆனாலும் அவங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற சில வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா எழுதி என்னை வெளியே அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள விட்டு வெளியே வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக ஒரு லேடி மூலமாக வில்லிவாக்கத்தில் வீடு போனேன். ஒரு 3 மாதம் இருந்தேன். அங்கே வந்து வீடு பூந்து பிரச்சனை பண்ணி வீட்டை அடித்து உடச்சி பண்ணுற அளவுக்கும் போயிட்டேன் இவங்களால். அப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி அவங்களுக்கு தலைமரம் இன்னொரு இடத்துல போனேன். அவங்க நம்மளை வந்து ஸ்பை மாதிரி வச்சு நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னே கண்காணித்து ஒரு 4 வருஷம் எனக்கு ரொம்ப மென்டலி அண்ட் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ 2018 சூளமேடு வீடு வந்துட்டேன். அவ்வளோ லாங்கு ஃபஸ்ட்டு வில்லிவாக்கம், ஐசிஎஃப், அம்ஜிக்கரை, திருவெட்டி ஒரு 4 இடத்துல பிரச்சனை பண்ணவும் இதுக்கு சூளமேட்டில் ஒருத்தவங்க மூலம் வீடு கிடைக்கும், கம்மி வாடகை, ஓட்டு வீடுன்னு கிடைக்கும். வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே இன்ஸ்பெக்டர் ஆனந்த பாபுன்னு ஒரு சார் பல ஃப்ரெண்டாக தெரிஞ்சாங்க. அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஃபெயில் ஆகிட்டு அடுத்து படிக்கணும், ஆனால் எனக்கு திருநங்கைகள் படிக்க விடலை அப்படின்னு சொல்லி என்னோடய நிலைமையை சொன்னேன். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். இந்த பொண்ணு படிக்குது, இந்த பொண்ணு ஸ்டேஷன் பொண்ணு, யாராவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணிவிடுவேன், சட்ட ரீதியாக என்ன நான் எடுக்கணுமோ எடுத்துருவேன்னு சொல்லி அவர் ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் 2018 எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சி, ரொம்ப ஃப்ரீடம் கிடச்சி 2022 போலீஸ் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணேன். 4 வருஷம் 5வது வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 5வது வருஷத்தில் சிங்கப்பெண் டீமில் முதல் திருநங்கை உள்ளே வந்திருக்கிறேன். அக்கா, சிங்கப்பெண்கள் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறும். அதே மாதிரி ஒரு ப்ரெஷரும் நம்ம மேலே வந்து வைக்கப்படும். ஏன்னா இந்த ஆட்சி வர்றப்போ வந்துட்டு நிறைய இடங்களில் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய குற்றங்களும் நடக்க ஆரம்பிச்சது. அந்த குற்றங்களுக்குமே வந்து ஒரு பாரமாக தான் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இப்போ இந்த படை வந்ததுக்கப்புறம் உங்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த ஒரு ஆட்சியை வந்து நல்லபடியாக தான் இருக்கும், அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நம்ம இன்னும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது? ப்ரெஷருங்கிறதோட இது நம்ம கடமை தானே. ஒரு பெண்களை பாதுகாக்கிற இடத்துல பெண்ணுக்கு அது கடமை தானே. இப்போ ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அம்மா வந்து அதை அரவணைச்சு தான் வளர்ப்பாங்க. அம்மா அரவணைக்காமல் பெண் பிள்ளை வளர முடியாது. வளர்ந்துச்சுன்னா அது அந்த பெண் குழந்தை வந்து நல்ல ஒரு குணத்திலையோ நல்ல விஷயத்தில் வளராது. அது மாதிரி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த பெண்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் ஒரு தாயாகவும் தங்கையாகவும் அக்காவுமாக தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். அப்புறம் இந்த சமுதாயம் இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு போலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்குற ஒரு பார்வை இருக்கும்ல, எப்படி பார்க்குறாங்க? அதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். 2021 முன்னாடி இந்த ரோட்டில் சும்மா நடந்து போனால் கூட என்ன அக்கா எப்படிக்கா இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி மட்டமாக பேசினவங்களும், இந்த 2021 அப்புறம் போலீஸ் ஆகின இந்த 5 வருஷத்தில் என்கிட்ட 2 வீலர் இருக்குது, இருந்தாலும் சும்மா ஒரு வாக்கிங் போகலான்னு ஒரு எண்ணத்தோடு நடந்தாலும், மேடம் என்னாச்சு, எங்கே போகிறீங்க, வாங்க நடந்து போகிறீங்க, வண்டியில் விடவா, எங்கே போகணும் சொல்லுங்கள் மேடம். அப்போன்னு தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ மாற்றத்தை இந்த சொசைட்டியில் கொடுத்துருக்கேன், இன்னும் கொடுப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது அது எப்படி சொல்லணும்னா, அதான் சொல்லுவாங்களே, ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தா இவ்வளோ ஒரு பாக்கியம், அந்த மாதிரி. அதாவது எங்கள் திருநங்கைகளுக்குள்ள நான் இன்றைக்கி சாதிச்சிருக்கேன்னா எனக்கு அது வந்து எனக்கு மட்டும் அந்த இது கிடையாது,
என்ன சார்ந்த திருநங்கை ஒரு நெல் போட்டால் அந்த நெல்லோடு சேர்ந்து நெற்கதிர்கள் தான் விளையும். அது மாதிரி நான் இன்றைக்கி விதையாக வளர்ந்து இன்றைக்கி நிறையா நெற்கதிர்கள் இருக்குது. இன்னும் நிறையா சொசைட்டிக்கு தெரியல, இன்னமும் மாற்றம் வரும். இந்த சொசைட்டியில் திருநங்கைகளும் பெரிய பெரிய போஸ்டிங் கண்டிப்பாக வருவாங்க. சமுதாயம் இன்னும் ஓரளவு மாறலை. நான் அது ஒன்றும் உண்மையை சொல்லுவேன். என்னோட வேலை எனக்கு கொடுத்தது, என்னோடய முயற்சியில் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு முயற்சி செய்யாமல் எந்த பலனும் கிடையாது. எங்களை பார்த்தா பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு, அதை நான் வந்து அதை மாற்றுங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களோட ஃபஸ்ட்டு பாதுகாவலர் வந்து அப்பா அம்மா தான். அப்போ எனக்கு நடக்கிற ஒரு விஷயத்த அந்த எனக்கு நடந்த விஷயத்தை எங்கள் அப்பாட்ட சொல்ல வைக்க புரிய முடியலை. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.